என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 2ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு இயேசுவின் சாயல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வசனங்கள் முடிய. ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அப்போஸ்தலர் 7:60. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், அப்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொன்னதற்கிணங்க ஆலோசனை சங்கத்தார் முன்பாக ஸ்தேவான் ஆவியினால் நிறைந்து நீண்ட சொற்பொழிவாற்றிவிட்டார். அத்துடன் அவர்களை வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்றும் இயேசுவை கொலை செய்த பாதகர்கள் என்றும் தைரியமாய் குற்றம் சாட்டினார். அத்தீயவர்கள் ஒருமனப்பட்டு ஸ்தேவான் மீது பாய்ந்து கல்லெறிந்து கொன்று போட்டார்கள். நல்லவர்கள் ஒருமனப்பட்டால் பெரிய நல்ல காரியங்கள் நடக்கும். தீயவர்கள் ஒருமனப்பட்டால் இப்படித்தான் கொலை போன்ற பெருங்குற்றங்கள் நடக்கும். கிறிஸ்துவின் சாயல். ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாவார். இதே ஆலோசனை சங்கத்தின் முன் சிறிது காலத்திற்கு முன் இயேசு, மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இப்போது ஸ்தேவான், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். மரிக்கும் போதும் ஸ்தேவான் தன் ஆண்டவரின் மாதிரியையே பின்பற்றுகிறார். கிறிஸ்து சிலுவையில் இருந்தபடியே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். ஸ்தேவானும், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று ஜெபித்தார். இயேசு இறுதியில், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று பிதாவிடம் ஒப்படைக்கிறார் ஸ்தேவான். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆவியை ஒப்படைக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி சென்ற இயேசு பிரானை தான் வழிபடுகிறோம். உபத்திரவங்கள் வரும்போது அவரையே நோக்கி பார்த்து அவர் செய்ததையே செய்வோம். உபத்திரவத்தினோடே நடக்கும்போதுதான் கிறிஸ்தவம் முழுமை பெறும். உபத்திரவத்தினோடே நடக்கும்போதுதான் கிறிஸ்தவம் முழுமை பெறும். ஜெபம். தேவாதி தேவனே, என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம் பாதங்களில் படைக்கிறேன். உம்மை போல வாழ பலன் தாரும். ஆமேன்.